மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றி பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். இயேசு வாழ்ந்தார், அவர் சிலுவை சுமந்து பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த கிறிஸ்து அதோடு தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யவில்லை, மாறாக மரணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அவர் உயிர்ப்பின் சாட்சியானார், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடனே இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர்களுடைய உள்ளம் குத்தப்பட்டவர்களாய். இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் சீடர்கள். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ராயேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அந்த மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தைகளை நாமும் கூட இந்த நாளில் கேட்டு பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது திருத்தூதர்கள் 3 மிக மிக முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறார்கள். உங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், முதல் செய்தி இதுதான். உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் மனம் வருந்த வேண்டும், மனம் மாற வேண்டும், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். நாம் தவறு செய்யக்கூடியவர்கள், பாவத்தில் விழக்கூடியவர்கள், நம்முடைய பலவீனத்தினால் மீண்டும் மீண்டும் தவறிவிடக்கூடியவர்கள். அதனால அந்த பாவத்திலிருந்து, குற்றங்களிலிருந்து நாம் விடுதலை பெற மனம் வருந்த வேண்டும், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவது, நீங்கள் திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லுகிறார். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயரினால் நாம் திருமுழுக்கு பெற வேண்டும். அந்த திருமுழுக்கு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் அடையாளமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் உயிர்ப்பின் சாட்சிகள் என்பதின் அடையாளம் திருமுழுக்கு. கிறிஸ்துவால் நாம் ஒவ்வொருவரும் புது படைப்பாகின்றோம். பாவங்களிலிருந்து கழுவ பெற்று புது படைப்பாக மாறுவதுதான் திருமுழுக்கு. கடவுளுடைய மகனாக மகளாக அங்கீகரிக்கப்படுவதுதான் திருமுழுக்கு. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதுதான் திருமுழுக்கு. எனவே திருமுழுக்கை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம். மூன்றாவது, திருமுழுக்கை பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ வேண்டும். எப்படி? தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்று. மூன்றாவது விஷயம், தூய ஆவியானவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழணும். அது மட்டும் இல்லை, நாமும் கூட உயிர்ப்போம் என்கிற நம்பிக்கையில் வாழணும். நாம் எல்லோரும் மரணிப்போம், பிறகு உயிர் தெழுவோம் என்கிற நம்பிக்கை. தூய ஆவியினுடைய வல்லமை தான், தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதனுடைய அடையாளம் தான் உயிர்ப்பின் சாட்சிகளாக நம்மால் வாழ முடியும். பிரியமானவர்களே, இந்த 3 விஷயங்களை நம்முடைய மனதில் நிறுத்த இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சென்னையிலே தங்கி வேலை செய்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் என்னை சந்திக்க வந்தான். அவனுடைய ஊர் இந்த பக்கம் திருவண்ணாமலை பக்கம், அந்த சைடில் அவனுடைய ஊர். இங்கே சென்னையில் தங்கி வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் என்னை சந்திக்க வந்தான். ஃபாதர், நான் சின்ன வயசில் கத்தோலிக்க கிறிஸ்தவ குருமார்கள் நடத்துகின்ற பள்ளியில் நான் படித்தேன். நான் ஒரு இந்து குடும்பத்தைச் சேர்ந்தவன். என் அப்பா அம்மா எல்லாரும் ரொம்ப தீவிரமான இந்து பக்தர்கள். ஆனால் எனக்கு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும்.
அந்த ஃபாதருங்களை நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஸ்கூலில் படிக்கும்போது அவர்கள் ஜெபிப்பதை நான் பார்த்துருக்கிறேன். அங்கே இருந்த அந்த கோவிலுக்குள்ளே நான் போயிட்டு ஜெபிச்சிருக்கிறேன். ஃபாதர், நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறணும், எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டான். தம்பி, திடீர்னு வந்து இப்படி சொல்கிறையே, நீ உண்மையாலுமே அதை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? எங்கள் அப்பா அம்மாவை பற்றி எனக்கு கவலை இல்லை ஃபாதர். நான் சொன்னால் அவங்க என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, நான் சொன்னால் என்ன அவங்க சும்மா விட மாட்டாங்க. ஆனால் எனக்கு திருமணத்திற்கு முன்பாக நான் ஒரு கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என விரும்புகிறேன், எனக்கு திருமுழுக்கு வேண்டும் என்று வந்து நின்றான். பிறகு அவனிடத்தில் செய்ய வேண்டிய எல்லா ப்ரொசீஜரும் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அவனுக்கு திருமுழுக்கு கொடுத்தேன். பிரியமானவர்களே, இப்போ அவனுக்கு திருமணம் எல்லாம் ஆயிடுச்சு, நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை பார்க்கிற போது உள்ளம் மன நிறைவு பெற்றது, உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. ஏனென்றால் இன்றைய இறை வார்த்தை, ஒருவர் மனமாற்றம் பெற வேண்டும், அவர் திருமுழுக்கு பெற வேண்டும், திருமுழுக்கு பெற்று தூய ஆவியினுடைய வல்லமையினால் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழணும். அந்த இளைஞன் இன்றைக்கு உயிர்ப்பின் சாட்சியாயிருக்கிறான். நீங்களும் நானும் கூட கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். நீங்களும் நானும் தயார் என்றால் நிச்சயம் இந்த உலகம், இந்த சமூகம் அதற்கான சூழலை நமக்கு என்றென்றும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமீன்.